வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அப்படிங்கிற ஒரு ஹாலி படத்தோட தமிழ் ட்ரெய்லரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று ஈவினிங் கரெக்டாக 5:30 PM போல் இந்த படத்தோட தமிழ் ட்ரெய்லர் நமக்கு லான்ச் ஆயிடுச்சு. ஸோ ட்ரெய்லர் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே தமிழ் டப்பிங்கில் உங்களுக்கு குறையாப்பட்டிருக்க விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக ஸ்பைடர்மேனோடைய தமிழ் டபுள் வாய்ஸ் தான். நான் ஃபஸ்ட்டு யாரா இந்த வாய்ஸ் எங்கேருந்துடா பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்ருக்கேன். அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன், இது ஸ்பைடர்மேனோட வாய்ஸா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கு. என்னங்கடா பழைய வயசு கொடுக்காம புது வயசை யாரை வச்சு டப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே எப்படி இந்த படத்தை நம்ம பார்க்க போகிறோன்னு தெரியல. ஏன்னா ஸ்பைடர்மேனுடைய ஒரிஜினல் வாய்ஸ் தான் அவ்வளோ நல்லா இருக்கும். லாஸ்ட்டாக வந்த ஸ்பைடர்மேன் படங்களில் அவருடைய தமிழ் டப்பிங் வாய்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். அவரே டப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக பண்ணியிருந்துருக்கலாம். பட் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, என்னாச்சுன்னு தெரியல. பட் ஆனால் அது எனக்கு குறையாப்பட்டுச்சு. உண்மையே ஸ்பைடர்மேன் தான் அந்த ட்ரெயிலர் முழுக்க பேசினதா அப்படின்றதே எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கம்மிங் டு த ட்ரெய்லரை பொறுத்திருக்கும் ட்ரெய்லர் பார்க்க சூப்பராகவே இருக்குது. ஸோ ட்ரெய்லரோட ஓப்பனிங்கே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சுங்க. குறிப்பாக நோ வே ஹோம் ஸ்பெல்லுக்கு அப்புறம் எக்ஸாக்டாக ஒரு 4 வருஷம் ஆகிருச்சு. ஸோ பீட்டர் பார்க்கர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. குறிப்பாக ஜெண்டையாவும் ஜக்கோப், அதாவது நெட் கேரக்டரில் நடிச்சிருக்கிறவங்களும். ஸோ இவங்க 2 பேருமே காலேஜ் லைஃப்பில் செம்ம பிஸி ஆகிடுறாங்க. ஸோ பீட்டர் பார்க்கர் ரொம்ப தண்ணியாக இருக்கார். ஸோ அந்த சீன் எப்படி இருக்குன்னா, ஸோ பீட்டர் பார்க்கர் அவங்க 2 பேரையும் பார்க்குறப்ப ரொம்ப ஹார்ட் பிரேக்காக நமக்கே ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ அவர் அவெஞ்சர்ஸ் கூட இல்லாமல் ஒரு பியூர் ஸ்ட்ரீட் லெவல் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட்டாக ஒரு சூப்பர் ஹீரோவாக நியூயார்க்கை காப்பாற்றிட்டு இருக்காரு. இதுதான் ட்ரெய்லரோட பிக்கஸ்ட் ஹைலைட். பீட்டர் பார்க்கரோடைய உடம்புல ஒரு பெரிய ஃபிசிக்கல் எவல்யூஷன் நடக்குது. அது ஒரு வெப் குக்கோனுக்குள்ளே இருந்து எந்திரிக்கிற மாதிரியான ஒரு ஷாட் இருக்குது. அந்த ஷாட் பார்க்குறப்ப ஸோ மார்க் ரஃபல்லோ, அதாவது நம்மளுடைய ப்ரூஸ் பேனர், ஸோ அவர் பீட்டருடைய டிஎன்ஏ மியூட்டேட் ஆகுதுன்னு, இது ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு வார்ன் பண்ணுறாரு. இதை விட ஒரு பெரிய மாஸ் என்னென்னா, டெக் வெப் ஸ்கூட்டர்ஸ் இல்லாமல் நம்ம 2002 டாபி மார்கி ஸ்பைடர்மேன் மாதிரி ஆர்கானிக் வெப்பிங் யூஸ் பண்ணுறாரு. அண்ட் ஜான் பெர்தல் உடைய தி பனிஷர் எம்சிக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாரு. ஸோ குறிப்பாக அவர் கெட்ட வார்த்தை பேசும்போது ஸோ ஸ்பைடி வெப் வச்சு வாயை மூடுற சீன்லாம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அடுத்த மெயின் வில்லன் மைக்கேல் மேண்டோ, ஸோ உடைய ஸ்கார்பியன். ஸோ ஹெல்மெட் இல்லாமல் ஒரு அட்வான்ஸ்டு டெக் ஷூட்டில் மாட்டிக்கிட்டு, ஸோ இது மட்டும் இல்லாமல் டோப்சம் பூபராங் அண்டு டான்டுலா அண்ட் ஹேண்ட் அண்ட் நிஞ்சாஸ்னு ட்ரெய்லர் ஃபுல்லாக ஆக்ஷன் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ ஓவராலாக ட்ரெய்லர் பார்க்க செம கூஸ் பம்ஸுங்க. இந்த ட்ரெய்லரில் விஷுவல் கிரேடிங் ரொம்ப ராவாக அண்டு அந்த டார்க் டோனில் பயங்கரமாக இருந்தது. கிளாசிக் ரெட் அண்ட் ப்ளூ, இந்த ப்ளூ ஷூட் அந்த டார்க் பேக்ரவுண்டில் செம வைப்ரண்ட்டாக பார்ப்பாச்சுன்னு கூட சொல்லலாம். ஸ்பைடர்மேன் ஷூட் அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி கடைசியாக வர பிராண்டே நியூ டே டைட்டில் ஒரு டைப்போகிராஃபி டிசைனில் டெக்ஸ்சர் பார்க்கும்போது அவ்வளோ கிளாசிக்காக 90s காமிக் புக்கில் அத்தட்டிக் ரொம்ப மாடர்னாக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸாக கலர் பேலட் டெஃபினெட்லி ஒரு புது டார்க் ஏராவாக பண்ணுது. பட் பார்ப்போம். ட்ரெயிலர் வச்சு சொல்லணும் அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய அந்த நம்மளோட பீட்டர் பார்க்கருடைய அந்த லோன்லெஸ் தனிமை அண்ட் அவருடைய அந்த சூப்பர் ஹீரோ சம்பவங்கள் அண்ட் செகண்ட் ஹாஃப்லேயும் அண்டு நிறைய அந்த மாசான வில்லன் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்குது ட்ரெயிலர் பார்க்க. ஸோ படம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்க போகுது. டியூனிமிட்டேஷன், ஆர்கானிக் வெப்பிங்ன்ற கான்செப்டில் லாஜிக்கலாக எக்ஸ்பெக்ட் பண்ணால் தான் ப்ரூஸ் பேனரோட கேரக்டர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சயின்டிஃபிக்காக லாஜிக் தெளிவாக இருக்கும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பைடர்மேன் படத்தோடைய நியூ ட்ரெய்லர், பிராண்ட் நியூ டே படத்தோட ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, ஸ்பைடர்மேனோட தமிழ் டப்பிங் வாய்ஸை ஒரிஜினலாக கொடுக்கல, எவனோ ஒருத்தர் டப் பண்ணியிருக்கான் பைத்தியக்காரன். ஸோ சத்தியமாக ஏற்றுக்க முடியல, வெறுப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக தமிழ் டப்பிங் பண்ண மாட்டாங்க. எப்படி அவெஞ்சர்ஸ் என் கேமில் விஜய் சி வாய்ஸை கொடுத்து காமெடி பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இங்கே ஸ்பைடர்மேனுக்கு ஒரு வாய்ஸை கொடுத்து காமெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் ட்ரைலர் சும்மா ஃபஸ்ட் டைம் ஓடி பாருங்களேன், எவனோ ஒருத்தவங்க பேக்ரவுண்ட் எவனோ வாய்ஸ் கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்தளவுக்கு தான் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பார்ப்போம். ட்ரெயிலர் நல்லா இருந்துச்சு. ஸோ ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் ரிவ்யூஸாக மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.